இன்னைக்கு பார்க்க போறது அகத்தா கிறிஸ்டியோட கடைசி நாவலான இந்த கேர்டை ரெட்கில் பையரோட லாஸ்ட் கேஸ். வழக்கமா அகத்தா கிறிஸ்டி கதையில ஒரு கொலை ஒண்ணு நடக்கும், ஏகப்பட்ட சஸ்பெக்ட்ஸ் இருக்கும். இந்த கதையில ஏகப்பட்ட சஸ்பெக்ட்ஸ் இருந்தாலும் இனிமேலுக்கு தான் கொலையே நடக்க போகுது. அந்த கொலையை தடுக்க நினைக்கிறாரு பைரோ. ஆனா அவ தடுக்க நினைச்சாலும் 2 கொலை நடந்துருது. இதுக்கு மேலையும் தொடர நிறைய வாய்ப்பு இருக்குன்னு அவர் நினைக்கிறாரு. ஆனா இந்த வயசான காலத்துல நடக்க முடியாத நிலையில இந்த கேஸை அவர் எப்படி சால்வ் பண்ண போறாருன்றதான் மிச்ச கதையே. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நடக்கிற சில விஷயங்கள் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு நம்மளுக்கு புரியாது. ஆனா செகண்ட் ஹாஃப்ல எல்லா சீனும் கனெக்ட் ஆகும். சோ இங்க வர எல்லா விஷுவல்ஸும் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. சில நேரத்துல அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு கதை ஸ்பாய்லர்ஸ் ஆயிடும். சோ நீங்க தான் அதை கரெக்டா பார்க்கணும். நானும் இந்த கதையை சஸ்பென்ஸ் உடைக்காம சொல்ல பார்க்கிறேன். டெயில்ஸ்ன்ற இடத்துல ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல பைரோ தங்கியிருக்காரு. அவரால் முன்பு போல இயல்பா நடக்க முடியாது, காரணம் அவரோட மூட்டு வலி. அதனால அவர் பழைய ஃப்ரெண்டான ஆஸ்டிங்ஸை லெட்டர் போட்டு கூப்பிடுறாரு. இந்த பாட்டிமா தான் இந்த கெஸ்ட் ஹவுஸோட ஓனர். இவங்க பேரு டெய்சி, அவங்களோட ஹஸ்பண்ட் பேரு கேப்டன் டாவி. இவங்க 2 பேரையும் நம்ம ஹவுஸ் ஓனர்னே கூப்பிடலாம். இவன் பேரு நார்டன். இவங்க இருக்க பறவையெல்லாம் முடிச்சுக்கிட்டு எடுபூடி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கெஸ்ட். இந்த தடியா இருக்காரு, இவர் பேரு வில்லியம். இவர் ஒரு டாக்டர். பழைய நண்பர்கள் 2 பேரும் சந்திச்சாங்க. பைரோ நடக்க முடியாம ஒரு வீல் சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறது ஆஸ்டிங் பார்க்கவே முடியாத ஒரு காட்சியா இருந்தது. பக்கத்துல இருந்த எலிசபெத்தை ஆஸ்டிங்ஸ்க்கு அறிமுகப்படுத்தி வச்சாரு. ஆஸ்டிங்ஸ் பைரோ அப்படியே வீல் சேர்ல தள்ளிட்டு வெளியே போனாரு. எதுக்கு ஆஸ்டிங்ஸ் லெட்டர் போட்டு அழைச்சாருன்றத பைரோ சொல்ல ஆரம்பிச்சாரு. இங்க ஒரு கொலை நடக்க போகுது. இங்க ஏற்கனவே ஒரு கொலை நடந்துருச்சு. அப்ப என்னால தடுக்க முடியல. இப்ப என்கிட்ட இருக்கிறது எல்லாமே ஒரு அனுமானம் தான். அதனால எதுவுமே இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. என்னால முன்ன மாதிரி நடக்க முடியாதால நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். உன்னை தவிர வேற யாரையும் நான் நம்ப முடியாது. இப்ப நான் சந்தேகத்துல இருக்கிறதால எதுவுமே உன்கிட்ட சொல்ல முடியாது. இப்படியே சொன்னாலும் நீ ஒரு ஓட்டவாய், எங்கேயாவது போய் ஏதாவது உளறி வச்சிருவ. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய். இங்க நடக்கிற எல்லாத்தையும் கண்காணிச்சு ஒண்ணு விடாம என்கிட்ட வந்து சொல்லு. அப்பதான் பையரோட ஹெல்ப்பர் கர்டிஸ் வந்தான். அப்பதான் ஆஸ்டிங்ஸ் ஜார்ஜ்னு ஒருத்தர் இருந்தானே, அவன் என்ன ஆனா அப்படின்னு கேட்டாரு. ஜார்ஜ் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவனை அனுப்பி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பைரோ அங்கிருந்து கிளம்புனாரு. இவர் வராரு. இவரு பேரு பிராங்க்லின் அண்ட் இந்த பொண்ணு பேரு ஜூலியட். ஜூலியட் ஆஸ்டிங்ஸோட பொண்ணு. சயின்டிஸ்ட் பிராங்க்லின் கூட அசிஸ்டண்டா ஒர்க் பண்றா. ஒரு மருந்து ஆராய்ச்சியில 2 பேரும் இருக்காங்க. இவன் அலர்டன், ஒரு பிளே பாய் கேரக்டர் மாதிரி இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல ஒரு கெஸ்டா சுத்தி வந்துகிட்டு இருப்பான். இவனை நம்ம பிளே பாய்னே பேர் வச்சு கூப்பிடலாம். ஆஸ்டிங்ஸ், பைரோ, அப்புறம் ஆஸ்டிங்ஸோட பொண்ணு 3 பேர் பேசிட்டு இருந்தாங்க. அப்ப பேச்சு வாக்குல ஒரு விஷயத்த சொன்னா ஜூலியட். செலவுக்கு பணம் தராதால ஸ்டெப் மாதிரியே விஷம் வச்சு கொண்டு இருக்காங்க. எனக்கு இந்த விஷயத்த ஒரு நியாயமா படுது. வயசான காலத்துல சொந்த பசங்க சந்தோஷமா இருக்கிறது சில பேருக்கு பிடிக்கிறதே கிடையாதுல்ல. இது மாதிரி ஆளுங்களை தான் இப்படிதான் செய்யணும் போல தோணுது அப்படின்றா ஜூலியட். ஆஸ்டிங்ஸ் ரொம்ப கடுப்பாயிட்டான். உனக்கு யார் இது மாதிரி விஷயம் எல்லாம் சொல்லி தரது? ஒரு சாடிஸ்ட் மாதிரி பேசாத இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவ கடுப்புல அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறா. ஜூலியட் அங்க இருந்த பிளே பாய் அந்த அலர்டன் கிட்ட பேசிட்டு இருக்கா. அது ஆஸ்டிங்ஸ்க்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. சயின்டிஸ்ட், அவன் சொந்தக்காரன் டாக்டர் வில்லியம், எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. சயின்டிஸ்ட் ஒய்ஃப் வில்லியமும் சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ். 10 வயசுலயே இந்த டாக்டர் ப்ரப்போஸ் பண்ணிருக்கான். அதை சயின்டிஸ்ட் ஒய்ஃப் ஏத்துக்காம பணக்காரனான சயின்டிஸ்ட கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அதுக்கு இப்போ வருத்தப்பட்டு இருக்கா. இப்ப வில்லியம் பெரிய பணக்காரன் ஆயிட்டான். இந்த விஷயத்த டாக்டர் ஆஸ்டிங்ஸ் சொல்லிட்டு போக பைரோ காதுல விடுது. இந்த ஹவுஸ் ஓனர்மா ஆஸ்டிங்ஸ் அப்புறம் எல்லாருமே கார்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த ஹவுஸ் ஓனர் ஒய்ஃப் அவ புருஷனை திட்டிட்டு இருக்கா. தப்பா விளையாடுற ஒரு சின்ன விளையாட்டு கூட விளையாட தெரியாதான்னு திட்டிட்டு இருக்கா. இதை பார்த்த நார்டனுக்கு கோவம் வந்து வெளியே போயிடுறான். ஆஸ்டிங்ஸ் நிக்கிறான். இந்த கிழவிக்கு வாயை பாத்தியா, நானா இருந்தா வாயிலே போடுவேன் அப்படின்னு திட்டிக்கிட்டே போறான். இத்தனை பேருக்கு முன்னாடி இந்த கிழவி எப்படி இந்த மாதிரிலாம் பேசலாம்? 2 பேரும் பேசிட்டு அப்படியே வெளியே வந்தாங்க. அப்போதான் ஆஸ்டிங்ஸ், ஏன் கேட்டை பூட்டாம வச்சிருக்க, பூட்டிடலாம்ல அப்படின்றாரு. அதுக்கு நாட்டன், உங்க பொண்ணும் அந்த பிளே பாயும் வெளியே போயிருக்காங்க. அவங்க 2 பேரும் வந்ததுக்கு அப்புறம் தான் கதவை தாப்பா போடணும். அது மட்டும் இல்லாம இது வழக்கமான விஷயம் தான் அப்படின்னு ரொம்ப கேஷுவலா சொல்லிட்டு போறான். அவ பொண்ணு நினைச்சு ஆஸ்டிங்ஸுக்கு ராத்திரி ஃபுல்லா தூக்கமே வரல. அப்பதான் அந்த பிளே பாய் வந்தான். என்ன ஆஸ்டிங்ஸ், உங்களுக்கு தலைவலியா இல்ல தூக்கம் வரலையா அப்படின்னு கேட்டான். 2மே இருக்கு அப்படின்னு சொன்ன அப்புறம் அவன் ரூம்ல இருந்து சில தூக்க மாத்திரையும் ஆஸ்பிரின் மாத்திரையும் கொடுத்தான். ஆஸ்டிங்ஸ்க்கு நீ தாண்டா என் தலைவலின்னு சொல்லணும் போல இருந்திருக்கு. ஆனா அவன் எதுவுமே சொல்லல. பைரோவும் ஆஸ்டிங்ஸும் சயின்டிஸ்ட் லேபுக்கு போறாங்க. அவரு ஒரு மெடிசன் கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த மெடிசன் மட்டும் வெளியே வந்துருச்சுன்னா குற்றவாளிங்க பொய் பேசுறாங்களா உண்மை பேசுறாங்களான்னு கண்டுபிடிச்சிடலான்னு சொல்றாரு. கார்டன் ஏரியாவில நாடனும் சயின்டிஸ்ட் ஒய்ஃபும் பேசிட்டு இருக்காங்க. அதாவது இந்த கர்ண கொலையெல்லாம் லீகல் ஆக்கணும்பா. யாரெல்லாம் முடியாம இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் போட்டு தள்ளிடணும். அவங்க வாழ்றதால என்ன பயனுமே இல்லை அப்படின்னு சயின்டிஸ்ட் ஒய்ஃப் பேசிக்கிட்டு இருக்கா. என் புருஷன் மெடிசன் கண்டுபிடிக்கிறேன்னு அதை எலி பூனை எல்லாத்தையும் மருந்து வச்சு கொண்டுகிட்டு இருக்கான். நைட் எல்லாம் அந்த எலியும் பூனையும் கத்துற மாதிரியே கேக்குது. நாடனும் அந்த சயின்டிஸ்ட் ஒய்ஃபும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவெல்லாம் எதுக்கு கல்யாணம் பண்றான்? அதுக்கு நாடனும் ஆமா சாமி போட்டுட்டு பக்கத்துலயே உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பைத்தியக்கார கும்பல்ல நம்ம எதுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு ஆஸ்டிங்ஸும் பைரோவும் அங்கிருந்து கிளம்புனாங்க.
ஹவுஸ் ஓனர் பெருசு ஒரு புறாவை சுற்றி எடுத்துட்டு வராரு. அத நாடன் பார்த்துட்டு அந்த ரத்த வாடை சகிக்க முடியாம கொமட்டுறான். அப்பதான் நாடன் கொஞ்சம் தாகமா இருக்கு, சரக்கு அடிக்கலாமா அப்படின்னு கேக்குறான். ஹவுஸ் ஓனர் வெயிட் வெயிட் நான் போயிட்டு உனக்கு நல்ல விஸ்கி ஒன்று எடுத்துட்டு வரேன் அப்படின்னு ஓடுறாரு. இவர் ஓடி போய் அவர் ஒய்ஃப்ட கேட்டிருப்பாரு போல. அந்த ஹவுஸ் ஓனர் ஒய்ஃப் காட்டு கத்து கத்துறா. இந்த ரூம்ல வரைக்கும் அது கேக்குது. அந்தம்மா காரி துப்புனதை மூஞ்சில தொடச்சிட்டு இங்க வந்துட்டு சரக்குலாம் தீந்து போச்சுப்பா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. அது நாடனுக்கும் அங்க இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல, எனக்கு தாகெல்லாம் அடங்கி போயிடுச்சு அப்படின்னு சொல்றான். அப்பதான் நாடன் உங்க பொண்டாட்டி தான் அந்த கலாய்க்கிறாங்களே அப்படின்னு கிண்டல் அடிக்கிறான். எல்லாரும் சிரிக்கிறாங்க. அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல. கையில இருந்த துப்பாக்கி எடுத்து முயல கொல்றேன்னு அவர் ஒய்ஃபை சுட்டுட்டாரு. ஒரு பாட்டில் விஸ்கிக்காக அவன் பொண்டாட்டியே சுட்டுட்டியடா அப்படின்னு ஆஸ்டிங்ஸோ நார்டனோ அவளை என்ன ஆச்சுன்னு பார்க்க ஓடுறாங்க. நல்ல வேலை அது ஒரு குருவி சுடுற துப்பாக்கி தான். ஷோல்டர் தான் அடிபட்டிருக்கு, உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லைன்னு ஆஸ்டிங்ஸ் சொல்றாரு. இதை எல்லாத்தையுமே பைரோ மேல இருந்து பார்த்துட்டு இருக்காரு. ஆஸ்டிங்ஸ் நாங்க நடந்த எல்லா விஷயத்தையும் பைரோ கிட்ட வந்து சொல்றாரு. ஹவுஸ் ஓனர் தெரியாம தான் சுட்டிருப்பாரு, அவர் தெரிஞ்சாலும் இது மாதிரி பண்ணிருக்க மாட்டாரு, சும்மா ஜாலியா தான் பேசிட்டு இருந்தோம், திடீர்னு என்ன நினைச்சாருன்னு தெரியல, முயல சொல்றேன்னு அவர் ஒய்ஃபை சுட்டுட்டாரு. ஆனா அந்த அம்மாக்கு எதுவும் உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லைன்னு வச்சுங்க. அப்பதான் பைரோ சொன்னாரு, சப்போஸ் அந்த பொம்பளைக்கு உயிருக்கு ஆபத்தா இருந்தா ஏதாவது ஒரு நாள் ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஆஸ்டிங்ஸ் எந்த பதிலும் இல்ல. திடீர்னு பைரோக்கு கொஞ்சம் சுவாச பிரச்சனை வந்ததால டேபிள்ல இருந்த மருந்து எடுத்து கொஞ்சம் சுவாசிக்க ஆரம்பிச்சாரு. ஆஸ்டிங்ஸ் எலிசபெத் அந்த பியானோ டீச்சர்கிட்ட நார்டனை பத்தி விசாரிக்கிறாங்க. சின்ன வயசுல நிறைய கொடுமை அனுபவிச்சுட்டா அவங்க அம்மா கிட்ட, அதனால கொஞ்சம் பயந்த சுபாவமா இருப்பானே தவிர்த்து மத்தபடி ரொம்ப நல்லவன் அப்படின்றாங்க எலிசபெத். எலிசபெத்தோட பேக் ஸ்டோரி என்னன்னா, எலிசபெத் அக்காவை தான் ரீசெண்டா அவங்க அப்பாவை கொன்னதுக்காக தூக்குல போட்டாங்க. எலிசபெத் தங்கச்சிங்களை அவங்க ஒழுங்கா ட்ரீட் பண்ண மாட்டாரு, யாருக்கும் மரியாதை கொடுக்க மாட்டார். திடீர்னு ஒரு நாள் அவங்க அக்காவே அவங்க அப்பாவை தலையில அடிச்சு கொன்னுடுறா. இந்த கொடுமைக்கார அப்பாவை கொன்னுட்டா அவங்க தங்கச்சிங்களாவது நல்லா வாழ்வாங்கன்னு அவன் நினைச்சா. ஆனா எலிசபெத்துக்கு இன்னமும் அவங்க அக்கா அந்த விஷயத்த செஞ்சான்றதை நம்ப முடியல. இதெல்லாம் ஆஸ்டிங்ஸ்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. சயின்டிஸ்ட் ஒய்ஃப் ஷாப்பிங் போயிட்டு இருக்கா. அப்ப பைரோ எங்க போறீங்கன்னு கேட்கும் போது, நான் ஷாப்பிங் போறேன், என் லைஃபை நான் என்ஜாய் பண்றேன். யாரு சயின்டிஸ்ட் கூட போறீங்களான்னு கேக்குறாரு. இல்ல நான் டாக்டர் கூட போறேன். அந்த ஆளு இந்த எலியும் பூனையும் வச்சுக்கிட்டு இருப்பான். ஒரு நாள் வேணா பாருங்க, ஆராய்ச்சி பண்றேன்னு ஒரு நாள் அந்த மருந்து அவரே வாய்க்குள்ள போட்டு ஆராய்ச்சி பண்ணிக்க போறாரு. இது வேணா நடக்குமா இல்லையான்னு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிச்சுட்டு அங்கிருந்து போறா. அங்க இருக்கவங்க எல்லாம் பேர்ட் வாட்சிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த பிளே பாய் ஜூலியத் கூட சுத்திட்டு இருக்கிறத ஆஸ்டிங்ஸ் பார்த்தான். அப்பதான் நார்டன் ஆஸ்டிங்ஸ் கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொன்னான். ஜூலியத் ரொம்ப புத்திசாலி பொண்ணுன்னு நினைச்சேன், ஆனா இந்த காலத்துல பொண்ணுங்க யாரையுமே கரெக்டா செலக்ட் பண்றது இல்ல. இவன் இருக்கானே இந்த பிளே பாய், இவன் ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லி அந்த பொண்ணு இவனுக்காக ஓவர் டோஸ் தூக்க மாத்திரை போட்டு செத்துடுச்சு. இப்ப அவன் அடுத்த பொண்ணை தேடிட்டு இருக்கான். இதெல்லாம் அவனுக்கே தெரியும், எப்படி இந்த பிளே பாய் கிட்ட சுத்திட்டு இருக்கான்னு தான் தெரியலன்னு நார்டன் ஆஸ்டிங்ஸ் சொல்றான். எல்லாரும் டின்னர்ல மீட் பண்ணாங்க. அப்ப மறுபடியும் இந்த கர்ணகொலையை பத்தி ஒரு டிஸ்கஷன் ஆயிருது. அதுல இந்த டாக்டர் என்ன சொல்றானா, இந்த கர்ணகொலை எல்லாம் ரொம்ப தப்புங்க, யாரும் சட்டத்தை கையில எடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு நார்டன் ஆஸ்டிங்ஸ் எல்லாமே டாக்டர் சொல்றதுதான் கரெக்ட்னு டாக்டருக்கு சார்பாவே சொல்றாங்க. அப்பதான் இந்த ஆஸ்டிங்ஸ் பொண்ணு, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இது மாதிரி துன்பத்துல இருக்கும் போது அவங்களுக்கு இந்த மாதிரி மெடிசன் கொடுத்து சாவடிக்கிறதுலாம் நல்லதுதான், அவங்களுக்கு நிரந்தரமா ஒரு நல்ல தூக்கத்தை நம்ம கொடுக்கலாம்ல, அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு இதுக்கு ஆதரவா பேசுறோம். அப்பதான் ஆஸ்டிங்ஸ், அப்ப நீ செய்வியா எங்கன்னு கேக்குறா. கண்டிப்பா, எனக்கு பிடிச்சவங்க அது மாதிரி அவதிப்பட்டு இருந்தா நான் கண்டிப்பா செய்வேன். அதுக்குள்ள நாடன், உனக்கு அது மாதிரிலாம் கட்ஸ் கிடையாது, சும்மா போய் சொல்லாத, நீ ஒரு டாக்டர் அப்படின்ற நாடன் சொல்றான். எனக்கு என்ன வேணுமோ அதை நான் கண்டிப்பா எடுத்துப்பேன், நீ என்ன பத்தி ஜட்ஜ் பண்ணாத அப்படின்னு சொல்லி அங்கிருந்து எந்திரிச்சு போனான். எல்லாரும் பேர்ட் வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப நாத்தன் கண்ணுல பைனாகுலர் வழியா ஏதோ பட்டுச்சு. ஆனா அதை ஆஸ்டிங்ட சொல்லாம மறைக்கிறான். அவனு என்ன பார்த்தேன்னு சொல்லி பைனாகுலர் எடுத்து பார்த்தான். ஆனா ஆஸ்டிங்ஸ்க்கு எதுவுமே கண்ணுல மாட்டல. ஆனா நம்மளுக்கு அவன் ஏதோ பார்த்தான், ஆனா அதை ஆஸ்டிங்ஸ்ட மறைக்கிறான்றது மட்டும் தெரியுது. சயின்டிஸ்ட் வைஃப் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்தாங்க. உள்ள வந்து பார்க்கும்போது அங்க இருக்கிற வேலைக்காரி நர்ஸ் ஒருத்தி டாக்டர் வில்லியம் கைய புடிச்சு ஜோசியம் பார்த்துட்டு இருக்கா. அதை சயின்டிஸ்ட் வைஃபும் பாக்குறா. அவளுக்கு அப்படி ஒரு கோவம் முகத்துல. ஆஸ்டிங்ஸ் அவன் பொண்ணு நைட்ல எங்கேயோ வெளியே போறதை பார்த்துட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தான். அப்ப பிளே பாய் யாருக்கிட்டையும் பேசிட்டு இருக்கதை கேட்கறான். பிளே பாய் பேசுறது ஆஸ்டிங்ஸ்க்கு நல்லா கேக்குது. அதாவது இன்னும் 2 நாள்ல நம்ம லண்டன் போறோம், அங்க நம்ம புது வாழ்க்கையை வாழ போறோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். அங்க இருட்டா இருந்த காரணத்தால யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்றத பார்க்க முடியல. அவங்க பேசிட்டு இருக்கிறத ஆஸ்டின்ஸ் கேட்டான். பட் முழுசா கேட்கறதுக்குள்ள நாடன் உள்ள புகுந்து, இதெல்லாம் உங்களால ஒண்ணும் செய்ய முடியாது, உங்களுக்கு மீறி அவ போயிட்டா, பேசாம தண்ணி அடிச்சு குப்புறப்படுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை சமாதானப்படுத்தி அங்கேருந்து அழைச்சிட்டு போறான். ஆஸ்டின் சமூகமா படிக்கட்டு மேல ஏறி வந்தா. பிளேபாய் ரூமுக்குள்ள போயிட்டு 2 தூக்க மாத்திரைய அவனோட ஆஸ்பிரின் டப்பாக்குள்ள போட்டுட்டு 2 தூக்க மாத்திரையை கையில எடுத்துக்கிட்டு சரக்குல மிக்ஸ் பண்ணி இன்னைக்கு அவனுக்கு கொடுத்து அவனை காலி பண்ணிடலான்னு வேலை வந்திருக்கான். சரக்கை எடுத்து வச்சுட்டு பிளே பாய்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான் ஆஸ்டிங்ஸ். ஆனா உள்ள வந்தது பைரோட வேலைக்காரன்.
பைரோ உங்களை வர சொன்னாருன்னு சொல்லிட்டு அவன் போனான். பைரோ உள்ள அழைச்சிட்டு, என்ன வேக வேகமா இவ்வளோ கோவமா படிக்கட்டுல வர, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஒரே தலைவலியா இருந்துச்சு, அதான் தூங்க போலான்னு கிளம்புனேன் அப்படின்னாரு. தலைவலியா? அப்ப இந்த கோல்டு காஃபி குடின்னு சொல்லி கோல்டு காஃபி கொடுத்தாரு. கொஞ்ச நேரம் பைரோ கூட பேசிக்கிட்டு அவரு நான் ரூமுக்கு தூங்க போறேன் அப்படின்னு ரூமுக்கு போனாரு ஆஸ்டிங்ஸ். மறுபடியும் பிளே பாய் வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா வெயிட் பண்ணி சேர்ல உட்காந்து தூங்கிட்டாரு. காலையில தூக்கத்துல இருந்து எந்திரிச்ச ஆஸ்டிங்ஸ் டைரக்டா பைரோ கிட்ட போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. பைரோ அவனை திட்டுன்னு திட்டி தீர்த்துட்டாரு. நீ என்ன முட்டாளா? ஆஸ்பிரின் மாத்திரைக்குள்ள தூக்க மாத்திரை போட்டு வச்சிருக்க. அவன் நாளைக்கு ஓவர் டோஸ்ல செத்தானா ஒண்ணுதானே தூக்கி உள்ள போடுவாங்க. நான் தான் ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டேன்ல, அப்ப எப்படி என்ன பிடிப்பாங்க அப்படின்னு ஆஸ்டிங்ஸ் மறுபடியும் சொன்னா, டேய் முட்டாள், வழக்கமா அந்த பாட்டில பிளே பாய் தான் யூஸ் பண்ணுவான். அவன் கைரேகை இருக்கும்ல, அவன் எதுக்கு அந்த கையில வாஷ் பண்ணணும்? அது இல்லாம உன் பொண்ணுக்கும் அந்த பிளே பாய்க்கும் சம்பந்தம் இருக்குன்னு இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும். சோ உன்னை ஈஸியா இந்த கேஸ்ல பாயிண்ட் பண்ண மாட்டாங்களா? இந்த விஷயம் கூட தெரியாத முட்டாளா நீ? அது இல்லாம நீ அந்த மாத்திரையை மாத்தி வைக்கும் போது யாராவது கீவோல் வழியா பார்த்துட்டு சாட்சி சொன்னாங்கன்னா என்னடா பண்ணுவ அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. நான் ஏன் இப்படி யோசிச்சேன்னு எனக்கே தெரியல. நான் உங்கள்ட்ட சொல்லலான்னு தான் பார்த்தேன். ஆனா நான் சொன்னா கண்டிப்பா நீங்க போக மாட்டீங்கன்றது எனக்கு தெரியும். அதனாலதான் நான் உங்கள்ட்ட எதுவுமே சொல்லல. அப்போ பைரோ சீரியஸா ஒன்னு சொன்னாரு. நான் உனக்கு ஒன்னே மட்டும் தான் சொல்லுவேன். உன் பொண்ணை நீ நம்பணும். அதை விட்டா உனக்கு வேற வழியே கிடையாதுன்னு ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொன்னாரு. எல்லாரையும் காஃபி குடிக்க சயின்டிஸ்ட் ஒய்ஃப் கூப்பிட்டாங்க. எல்லாரும் காஃபி சாப்பிட்டு இருந்தாங்க. அப்ப ஆஸ்டிங்ஸ் மட்டும் கிராஸ்வேர்ட் பஸ் விளையாண்டுகிட்டு இருந்தான். அப்ப ஆஸ்டிங்ஸ் ஜெலஸ்லி கிரீன் ஐ மாஸ்டர் யார் பைரோ அப்படின்னு கேட்டாரு. இது எந்த ஷேக்ஸ்பியர் நாடகத்துல வந்திருக்குன்றதான் கேள்வி. இது இயாகோ ஃப்ரம் ஒத்தலோ அப்படின்னு ஈஸியா சொல்லி முடிச்சாரு பைரோ. சொன்ன பட்சத்துல அப்ப வானத்துல ஒரு ஷூட்டிங் ஸ்டார் வருது. எல்லாரும் ஷூட்டிங் ஸ்டார் பார்க்க வெளியே போயிட்டாங்க. ஆஸ்டிங்ஸ் மட்டும் பழைய ஞாபகம் வந்துருச்சு. அவன் ஒய்ஃப் ஞாபகம் வந்ததால அவன் வெளியே போகாம அங்கேயே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தான். இத பின்னாடி இருந்த அவன் பொண்ணு பாத்துடுறா. ஆஸ்டிங்ஸ் அவன் அழுகுறது அவளுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக மறைக்கிறதுக்காக டக்குன்னு புக் ஷெல்ஃப்ல போயிட்டு ஒரு புக்கை தேடுற மாதிரி ஆக்ட் பண்ணான். டக்குன்னு அங்க இருந்த ஒரு ஒத்தல புக்கை எடுத்து தேடி பார்த்துட்டு, பைரோ நீங்க சொன்னது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி அவன் அழுகிறத யாருக்கும் தெரியாம மறைச்சுக்கிட்டான். இது எல்லாத்தையும் பைரோ வெளியில இருந்து பாத்துக்கிட்டு இருந்தாரு. அன்னைக்கு நைட்டே சயின்டிஸ்ட் ஒய்ஃப் ரூம்ல ஒரே சத்தம். வயிற்று வலியில துடிக்கிறாங்க. எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் பயன் இல்லாதால அவங்க அங்கேயே இறந்து போயிடுறாங்க. இது கண்டிப்பா ஒரு கொலையா தான் இருக்கும். இருந்தாலும் பைரோவால இந்த கொலையை தடுக்க முடியல. அடுத்த நாள் கோர்ட்ல இது மர்டரா சூசைடா அப்படின்ற மாதிரி விவாதம் போயிட்டு இருந்தது. இதுல என்ன முக்கியமான விஷயம்னா, அந்த சயின்டிஸ்ட் தயாரிக்கிற மருந்துல இருந்தா இந்த பாய்சன் வந்திருக்கு. அந்த மருந்து சாப்பிட்டு தான் சயின்டிஸ்ட் ஒய்ஃப் இறந்திருக்காங்க அப்படின்னு தான் ரிப்போர்ட் வந்திருக்கு. இங்க பைரோ ஒரு சாட்சி சொல்ல வந்திருக்காரு. அவங்க அன்னைக்கு நைட் என்கிட்ட பேசும்போதே அவங்க ரொம்ப டிப்ரெஷன்ல தான் இருந்தாங்க, ரொம்ப சோகத்துல தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. எப்பவுமே தன்னோட வாழ்க்கை வீணா போயிடுச்சு, எனக்கு எதுவுமே பிடிக்கல அப்படின்ற மாதிரி தான் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க இறக்குறதுக்கு ஒரு 2 hours முன்னாடி தான் சயின்டிஸ்ட் ரூம்ல இருந்து கையில ஒரு பாட்டில் எடுத்துட்டு போனதை நான் பார்த்தேன் அப்படின்னு பைரோ வாக்குமூலம் கொடுக்குறாரு. பைரோ ஒரு ரெப்யூட்டட் டிடெக்டிவ்ன்றதால அவரு சொன்னதை கோர்ட் அப்படியே ஏத்துக்குச்சு. இது சூசைடு தான் அப்படின்னு இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடுது. ஆஸ்டிங்ஸ்க்கு ஒண்ணுமே புரியல. நீங்க எப்படி கோர்ட்ல இப்படி ஒரு பொய் சொன்னீங்கன்னு கேக்குறான். இது மர்டர் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு ஆஸ்டிங்ஸ் கேக்குறான். மர்டரா இருக்கலாம், ஆனா நான் இப்ப எதுவுமே சொல்றதுக்கு இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஆஸ்டிங்ஸ் சயின்டிஸ்ட் பேசிட்டு இருக்காரு. இது நீங்க சூசைட் நினைக்கிறீங்களா இல்ல மர்டர் நினைக்கிறீங்களான்னு கேக்குறாரு. அதுக்கு எதுவா வேணா இருந்துட்டு போகட்டும், அவ இறந்துட்டா, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அவ எப்படி இறந்தான்றது எனக்கு கவலை இல்ல. நான் இன்னும் 10 நாள் ஆப்பிரிக்காவுக்கு வேலை விஷயமா போறேன்றதால இதை பத்தி நான் கேர் பண்ண விரும்பல அப்படின்னு ரொம்ப கேஷுவலா சொல்லிட்டு கிளம்புறாரு. நாடனுக்கு இந்த தீர்ப்பு பிடிக்கவே இல்லை. சயின்டிஸ்ட் ஒய்ஃப் கண்டிப்பா சூசைட் பண்ணிருக்க மாட்டாங்க. நம்ம நிறைய விஷயம் பாக்குறோம், நிறைய விஷயம் செய்யறோம், எதுவுமே வெளில ஓப்பனா சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி ஆஸ்டிங்ஸ் சொல்றான். நீ பேசுறதே எனக்கு ஒன்னும் புரியல. நீ என்ன பார்த்த? அன்னைக்கு பைனாகுலர் வழியா ஏதோ பார்த்தேன்னு சொன்னியா, அதை சொல்றியா? ஆமா, அன்னைக்கு என்ன பார்த்த அப்படின்னு ஆஸ்டிங்ஸ் மறுபடியும் கேட்கறான். அதெல்லாம் உங்கள்ட்ட இப்ப எதுவும் சொல்ல முடியாது, என்கிட்ட மண்டைக்குள்ள நிறைய ஓடுது, ஆனா உங்கள்ட்ட எதுவுமே சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போறான். இந்த டிஸ்கஷனை ஆஸ்டிங்ஸ் பைரோ கிட்ட சொல்றாரு. அவன் ஏதோ பார்த்திருக்கான், ஆனா பார்த்ததை வெளியே சொல்ல மாட்டேங்கிறான். அவனுக்கு ஏதோ விஷயம் தெரியும் போல, ஆனா நம்மகிட்ட சொல்ல மறைக்கிறான்னு பைரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அவனை நைட் என்ன வந்து பார்க்க சொல்லு, அவன்கிட்ட நான் பேசுறேன் அப்படின்னு பைரோ சொல்றாரு. அன்னைக்கு நல்ல இடியோட மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது. அப்ப நாடனும் பைரோ ரூமுக்கு போறான். அப்புறம் கொஞ்ச நேரத்துல ஆஸ்டிங்ஸ் தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ அவர் கதவை தட்டுற மாதிரி தெரிஞ்சதால வெளியில வந்து பாக்குறாரு. நாடன் அவர் ரூமுக்குள்ள இருந்து போய் லாக் பண்ற மாதிரி அவர் பாக்குறாரு.
அடுத்த நாள் காலையில ஆஸ்டிங்ஸ் பைரோ பார்க்க போனாரு. நாடன் என்ன சொன்னா அப்படின்னு கேக்குறாரு. சொல்லுங்க பைரோ, அன்னைக்கு பார்த்தது அந்த பிளே பாயே என் பொண்ணு தானே அப்படின்றாரு. எதுவும் தெரியாம இந்த அரவேக்கடத்தனமா என்கிட்ட பேசாதன்னு எத்தனை வாட்டி சொல்றதுன்னு பைரோ சொல்றாரு. ஆனா உனக்கு உண்மை தெரிய வரும்போது இது தெரியாம இருந்திருக்கலாம்னு நீ வருத்தப்படுவ, அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் பைரோ சொல்றாரு. இந்த கேஸ் முடிச்சாச்சு அப்படின்னு பைரோ சொல்றாரு ஆஸ்டிங்ஸ் கிட்ட. ஆஸ்டிங்ஸ்க்கு ஒரே ஷாக்கு. எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இந்த பெட்டியை தவிர உனக்கு எல்லா விஷயமும் தெரிய வரும், நீ போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இங்க வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நார்டன் வரவே இல்லை. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி அவன் வரலன்றதால டக்குன்னு அவன் கதவை தட்ட போனாங்க. கதவு உள்ள பூட்டி இருக்கு. இவன் இவ்வளவு நேரம் வராம இருக்க மாட்டான்ற தெரிஞ்சுக்கிட்டு கதவை உடைச்சு உள்ள போனாங்க. உள்ள போய் பார்த்தா நார்டனை யாரோ நெத்தி போட்டுல வச்சு சுட்டிருக்காங்க. அவனோட நைட் கவுன்ல சாவி இருக்கு. அவன் லாக் ஆனதை ஆஸ்டிங்ஸும் பார்த்திருக்கான். அவன் ரூம்ல எந்த ஒரு ஜன்னலும் இல்ல. இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு யாருக்கும் ஒன்னும் புரியல. பைரோ கிட்ட அங்க நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்றாரு. அவன் பாக்கெட்ல சாவி இருந்த விஷயத்தையும் சொல்றாரு. இது கண்டிப்பா ஒரு மர்டர் தான். சரி, இதை நான் ரெஸ்ட் எடுக்க போறேன், நீ போ அப்படின்னு அவர் அனுப்பிடுறாரு. அவர் போன கொஞ்ச நேரத்துல பைரோவுக்கு மூச்சு அடைப்ப ஆரம்பிக்குது. ஆனா அவர் கையை நீட்டி அந்த மருந்தை எடுக்காம பக்கத்துல அந்த ஜபமாலையை எடுத்துக்கிட்டு கடவுளே என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண்ணை மூடுறாரு. அப்படியே பைரோ இறந்துடுறாரு. பைரோன்ற பெரிய சகாப்தமே முடிவுக்கு வந்துருச்சு. ஆஸ்டின் பைரோ இறந்ததை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கும்போது அவர் பொண்ணு அவரை சமாதானப்படுத்தினா. வயசான காலத்துல ஹார்ட் அட்டாக்ல தான் செத்துருக்காரு, நார்டன் மாதிரி யாரும் சூசைட் பண்ணிட்டு அவர் சாகலல்ல, ஏன் இப்படி ரொம்ப வருத்தப்படுற அப்படின்ற மாதிரி சொன்னாரு. கண்டிப்பா நார்டன் சூசைட் பண்ணிக்கல, அது ஒரு மர்டர். யாரும் நெத்தி போட்டுல வச்சு துப்பாக்கியால சுட்டுக்க மாட்டாங்க. பைரோ கிட்ட இருந்ததால உங்களுக்கு சந்தேக புத்தி நிறைய ஒட்டிக்கிச்சு, பேசாம ரெஸ்ட் எடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியட் கடந்து போறா. ஆனா ஆஸ்டிங்ஸ் பைரோ எனக்கு அப்பா மாதிரி, நான் சின்ன சின்ன தவறுகள் பண்ணும் போதெல்லாம் என்ன திருத்துவாரு, இனிமேலுக்கு என்னை யார் திருத்துவான்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. அப்பதான் ஜூலியட் ஒரு விஷயம் சொன்னா. அப்பா, நான் உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நானும் சயின்டிஸ்டும் ஆப்பிரிக்காவுக்கு போறோம். இல்லம்மா, இப்பதான் அவர் ஒய்ஃப் இறந்திருக்காங்க, நீ அவரு கூட போனா ஊர் என்ன சொல்லும், உலகம் என்ன சொல்லும்னு சொன்னாரு. நான் அவர் கூட அசிஸ்டண்டா போலப்பா, அவரை கல்யாணம் பண்ணிட்டு ஒய்ஃபா தான் போறேன்னு ஒரு குண்டை தூக்கி போட்டா. அப்ப உனக்கும் அந்த பிளே பாய்க்கு எந்த ஒரு கனெக்ஷன் இல்லையா, நீ அவனை லவ் பண்ணலையான்னு கேட்டாரு. பைத்தியகாரத்தனமா பேசாதீங்க, எனக்கு அவனுக்கு எந்த கனெக்ஷனும் கிடையாது, உங்க கற்பனைக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அப்பதான் ஆஸ்டிங்க்கு பைரோ சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. உண்மையை தெரிஞ்சுக்கும் போது அது தெரியாம இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைப்படா அப்படின்னு சொன்னாரு. அது நடந்து போச்சு. பைரோ விட்டுட்டு போன அந்த பொட்டியை திறந்தாரு. அதுல ஒத்தலோ புக்கு இருந்தது. அதுக்குள்ள ஸ்பீக் டு மை வாலட் ஜார்ஜ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்தது. ஜார்ஜ்ன்றது அவருக்கு முன்னால இருந்த ஒரு வேலைக்காரன். இப்பதான் ஒவ்வொரு முடிச்சா அவந்துகிட்டு இருக்குது. ஜார்ஜை கான்டாக்ட் பண்ணி ஆஸ்டிங்ஸ் கேட்டான். அப்பா இப்படி இருக்காரு, நீயே அதுக்கப்புறம் வரவே இல்லை அப்படின்னு ஆஸ்டிங்ஸ் கேட்கிறான். நான் எங்க வேலை விட்டு போனேன், அவரு தான் இங்க இருந்து அனுப்பிட்டாரு, எங்க அப்பாவுக்கு என்ன, அவர் நல்லாதான் இருக்காரு. இது என்னடா புது கதையா இருக்குன்னு ஆஸ்டிங்ஸ் மண்டையை பிச்சுக்கிறான். பைரோ இருந்த 4 மாதங்களுக்கு அப்புறம் ஆஸ்டிங்ஸ்க்கு ஒரு பாக்ஸ்ல ஒரு மேன்ஸ்கிரிப்ட் வருது. அது பைரோட லாயர் தான் அனுப்பியிருக்காரு. அவர் இறந்து 4 மாசம் கழிச்சு தான் இதை ஆஸ்டிங்ஸ்க்கு நீங்க அனுப்பணும்ன்றது அவரோட கண்டிஷன். லெட்டர்ல பைரோ ரொம்ப டீட்டெயிலா என்ன நடந்தது, யாரு கொலைகாரன் அப்படின்றது தெளிவா சொல்லியிருக்காரு. எலிசபெத் அக்கா தூக்குல தொங்குனதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயத்தை இன்வெஸ்டிகேட் பண்ண இவர் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு. இந்த இடத்துல இருக்கிறவங்க மட்டும் யாரோ ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஏதாவது தவறான ஆக்டிவிட்டியில மாட்டிக்கிறாங்க. இது என்னன்னு பார்க்க தான் அவர் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு. பைரோக்கு வந்த கொஞ்ச நிலைய யாரு கில்லர்னு தெரியும். ஆனா அதை இன்னும் ஆணித்தரமா ப்ரூவ் பண்றதுக்கு தான் அவர்கிட்ட எந்த ஒரு எவிடன்ஸும் ப்ரூஃபும் இல்லை. இத்தனை கொலைக்கும் காரணமானவன் நார்டன் தான். அவன் பேச்சுல ரொம்ப கண்ணியமும் நேர்மையும் தெரியும். அதனால அவன்கிட்ட யாரு வேணாலும் பழகுவாங்க. இதனால மத்தவங்க அவங்களுக்குள்ள இருக்கிற பல ரகசியங்களை அவங்கிட்ட சொல்லுவாங்க. அவங்களோட ஆள் மனசோட சிந்தனைய என்னன்றதை கண்டுபிடிச்சு அதை செயல்படுத்துறதுக்கு அவங்கள மோட்டிவேட் பண்ணுவான். நம்மளுக்கு நிறைய விஷயம் மனசுக்குள்ள இருக்கும், அதை நம்ம செய்ய மாட்டோம். ஆனா யாராவது நம்மள மோட்டிவேட் பண்ணா, உங்களால முடியாதுன்னு சொன்னா நம்ம செய்வோம். ஃபர்ஸ்ட் சின்ன சின்னதா சிண்டு முடிய ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல இதுவே அவனுக்கு ஒரு அப்சஷன் ஆகி பிளஷருக்கு பண்ண ஆரம்பிச்சிடுறான். மத்தவங்க துன்பத்துல இவன் சந்தோஷத்தை பார்த்தான். ஒரு நாள் நீ எல்லாம் யோசிச்சுப்பாரு. அந்த ஹவுஸ் ஓனர் ஒரு கார்ட்ஸ் விளையாண்டுட்டு இருக்கும் போது அவர் காது படவே அவரை புகழ்ந்து அவங்க ஒய்ஃபை கிழிச்சு தொங்க விட்டான். இந்த வாழ்க்கைலாம் ஏன் இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவர் மனசுக்குள்ள வன்மத்தை விதைச்சான். ஒரு நாள் அந்த வன்மம் வெளிவந்துச்சு. அதனாலதான் அன்னைக்கு துப்பாக்கி எடுத்து அவன் ஒய்ஃபையே அந்த ஆள் சுட்டான். அதுக்கு காரணம் அன்னைக்கு அந்த நேரத்துல அவன் அடிச்ச கிண்டல்.
அவரு மேல ரொம்ப வருத்தமும் பரிதாபம் படுற மாதிரி ஒரு ஜாட பண்ணா அது அவரை மோட்டிவேட் பண்ணி இது மாதிரி பண்ண வச்சிருச்சு. அவனுக்கு நல்லா தெரியும் விஸ்கி கேட்டா அவங்க ஒய்ஃப் திட்டுவாங்கன்னு. இருந்தும் விஸ்கி கேட்டான். அந்த ஹவுஸ் ஓனர் லேடி இந்த பெருச திட்டினதாலதான் இவனுக்கு தாகமே அடங்குச்சுன்னு அன்னைக்கு சொல்றான். இந்த மாதிரி கிரைம்ஸ் பண்றவங்கள நம்மளால எந்த ப்ரூஃபும் பண்ண முடியாது, எந்த கோர்ட்டும் தண்டிக்க முடியாது. அதனாலதான் இந்த கேஸ நான் எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்நேரம் உனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஜூலியட் சயின்டிஸ்ட தான் கல்யாணம் பண்ணிக்க போறா. இது நாடனுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் அன்னைக்கு ஜூலியட் உன் பொண்ணு பேசிட்டு இருக்கும்போது நாதன் கர்ண கொலைகளை பத்தி பேசிக்கிட்டு இருந்தான். இந்த உலகத்துல தேவையில்லாதவங்கெல்லாம் விஷம் வச்சு கொன்னுடலாம் அப்படின்ற மாதிரி நாட்டன் ஜூலியத்தை தான் மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தான். நீ அவ ஒய்ஃபை கொண்டுட்டுனா நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அப்படின்ற மாதிரி அவனுக்கு சொல்லாம சொல்றான். சயின்டிஸ்ட் ஒய்ஃப் இறக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் மனசுல விதைக்கிறான். ஆனா அந்த விஷயம் அவனுக்கு எதுவுமே வேலைக்கு ஆகாம அப்ப அவனுக்கு நீ கிடைச்ச பொண்ணை வச்சு காய் நகர்த்த ஆரம்பிச்சான். உனக்கு பிளே பாய் பிடிக்காதுன்றதை கண்டுபிடிச்சு உன்கிட்ட இல்லாத போல அதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சான். அன்னைக்கு ராத்திரி நீ பிளே பாய் பேசுறதை மட்டும்தான் கேட்ட. அவன் யாருக்கிட்ட பேசுறன்றதை நீ பார்க்கல. அவன் லண்டனுக்கு போற விஷயத்த பேசுறது அந்த வீட்டோட நர்ஸு கிட்ட. நீ அன்னைக்கு யார் பேசுறாங்க அப்படின்றது கேட்கறதுக்கு முன்னாடியே அவன் உன்னை கூப்பிட்டு வந்துட்டான். அன்னைக்கு நைட்டு நீ படிக்கட்டுல வேக வேகமா ஓடியாந்த. அப்பவே தெரிஞ்சு போச்சு நீ ஏதோ கடுமையான கோவத்துல இருக்கேன்னு. அதுக்கப்புறம் மறுபடியும் கதவு திறக்கிற சவுண்டு கேட்டுச்சு. நீ பிளே பாய் ரூமுக்கு போன. நீ உள்ள என்ன பண்ணேன்னு நான் வெளியில வந்து கதவு இடுக்குல முட்டி போட்டு பார்த்தேன். நான் எப்படி நடந்தேன்னு இப்ப யோசிக்கிறல்ல. நான் எதுக்கு ஜாதி வேலையை விட்டு அனுப்புறேன்னு தெரியுமா? அவன் ரொம்ப நாளாவே என் கூட தான் இருக்கா. என்னால நடக்க முடியலன்னா அவனை கண்டிப்பா நம்ப மாட்டான். நான் இப்படி முடியாதனா நடிக்கிறதால தான் என்ன ரொம்ப பலவீனமா நினைப்பாங்க. யாருக்கும் சந்தேகம் வராம நான் நினைச்சத இந்த வீல் சேர்ல உட்காந்து என்னால பண்ண முடியும். அன்னைக்கு ராத்திரி நான் உன்னை தடுக்காம இருந்து அந்த சாக்லேட் காஃபில தூக்க மாத்திரை கொடுக்காம இருந்தா இன்னைக்கு நீயும் ஒரு கொலைகாரன். அடுத்த நாள் காலைல உனக்கு நிதானம் வந்துருச்சு, யோசிக்க ஆரம்பிச்சிட்ட. உன்னை தடுக்க ஒரு பையன் இருந்தா மத்தவங்களை தடுக்க யாரும் கிடையாதுல்ல. சயின்டிஸ்ட் ஒய்ஃப் இறந்ததை பத்தி நீ என்கிட்ட எவ்வளவு சண்டை போட்ட. அவங்கள யார் கொலை செஞ்சாங்கன்னு தெரியுமா? அவங்கள கொலை செஞ்சதே நீதான். சயின்டிஸ்ட் ஒய்ஃபுக்கு சயின்டிஸ்ட கொஞ்சம் கூட பிடிக்கல. எப்ப பார்த்தாலும் ஆராய்ச்சி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கதால அதனால அவன் சின்ன வயசு ஃப்ரெண்டான டாக்டரை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா அதுக்கு சயின்டிஸ்ட கொலை செய்ய முயற்சி செஞ்சான். அதுக்கு தான் அன்னைக்கு அவன் நாடன் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழணும், அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவளை ஏத்தி விட்டுட்டு இருந்தான். அவன் தான் அன்னைக்கு அவன் எக்ஸ்பெரிமெண்ட் என்று சொல்லிட்டு அந்த விஷத்தை ஒரு நாள் இவனே குடிச்சு நிக்க போறான் பாருங்க அப்படின்னு நம்மள்ட்ட இன்ட்டு கொடுத்தான். அன்னைக்கு அந்த நர்ஸு கிட்ட வில்லியம் நெருங்கி பேசிட்டு இருந்ததான் சயின்டிஸ்ட் ஒய்ஃப் பார்த்தா. எங்க இவ அவளை தட்டிட்டு போயிடுவானோன்னு பொசசிவ்னஸ்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு இந்த பிரச்சனை. அன்னைக்கு எல்லாரும் காஃபிக்கு இன்வைட் பண்ணும் போது சயின்டிஸ்ட் ஒய்ஃப் அந்த காஃபில விஷத்தை கலக்குறா. அந்த டைம்ல எல்லாரும் ஷூட்டிங் ஸ்டார் பார்க்க வெளியே போக நீ மட்டும்தான் உள்ள உட்கார்ந்து இருந்த. உன்னோட எமோஷன் வெளியே காட்டக்கூடாதுன்றதுக்காக ஒத்தலோ புக்கு எடுக்கிறேன்னு சொல்லி அப்ப உனக்கே தெரியாம நீ போய் அந்த டேபிள ரொட்டேட் பண்ண. சயின்டிஸ்ட் வச்சிருந்த காப்பி சயின்டிஸ்ட் ஒய்ஃப் கிட்ட வந்துருச்சு. இது எந்த நிலையிலையும் என்னால ப்ரூவ் பண்ண முடியாது. அன்னைக்கு மட்டும் இதை நான் சூசைட்னு சொல்லாம மர்டர்னு சொல்லியிருந்தேன்னா சயின்டிஸ்ட் மேலையும் ஜூலியட் மேலையும் தான் சந்தேகம் வந்திருக்கும். ஜூலியட் உன் பொண்ணு தூக்கு மேடை ஏறி இருக்கும். அதனால தான் நான் அதை சூசைட்னு சொன்னேன். நார்டனுக்கு சயின்டிஸ்ட் ஒய்ஃப் செத்தது கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏன்னா அவன் பிளான் பண்ண மாதிரி எதுவுமே நடக்கல. அதனாலதான் ஒன்னு ட்ரிகர் பண்ண மறுபடியும் ஆரம்பிச்சான். அவன் எதுவும் பார்க்காத விஷயத்த பார்த்ததா சொல்ல ஆரம்பிச்சான் உன்னுகிட்ட. அன்னைக்கு நைட்டு நார்டன் ரூமுக்கு வந்தப்ப எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் அவன் கிட்ட சொன்னேன். இதுக்கு முன்னாடி எலிசபெத் அக்கா இறக்கும் போதும் இவன் ஒரு நாளைக்கு முன்னாடி எலிசபெத் கிட்ட பேசியிருக்கான். அவன் இந்த இடத்துக்கு வரத்துக்கு முன்னாடி அவன் முன்னாடி ஒரு இடம் இருந்தால அங்கே கூட இது மாதிரி பல கேசஸ் நடந்திருக்கு. அதுக்கு உண்டான பேப்பர் கட்டிங்ஸ் எல்லாத்தையும் டேபிள்ல போட்டாரு பைரோ. அவங்களுக்கு தைரியத்தை கொடுத்து அவங்க குடும்பமே அழுகிறத பார்த்து ரசிக்கிறவன் தான் இவன். இவன் ஒரு விஷச்செடி புடுங்கியே ஆகணும்னு நான் நினைச்சேன். அதனால கோல்டு காஃபில தூக்க மாத்திரையை கலந்து அவனுக்கு கொடுத்துட்டேன். ஆனா அவன் புத்திசாலி. நாங்க 2 கிளாஸ் வச்சிருந்தேன். என்னோட கிளாஸ அவன் வாங்கி குடிச்சான். நான் 2 கிளாஸ்லயுமே ஸ்லீப்பிங் டேப்லெட் கலந்துருந்தேன். நான் டெய்லி ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் எடுக்கிறதால எனக்கு அவ்வளோ சீக்கிரம் அது ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் அஃபெக்ட் ஆகாது. ஆனா அவன் கொஞ்ச நேரத்திலே தூங்கிட்டான். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட வீல் சேர்ல அவனை உட்கார வச்சு அவனோட நைட் ட்ரெஸ்ஸை நான் போட்டுக்கிட்டு அவன் ரூமுக்குள்ள தள்ளிக்கிட்டு போயிட்டு அவன் பெட்ல போட்டேன். மறுபடியும் வெளியே வந்து நான் உன் கதவை தட்டேன். நீ என் முதுக பார்த்துட்டு அவனோட நைட் கவுனை பார்த்துட்டு நாட்டன் தான் பாத்ரூம் வந்து ரூமுக்கு போறான்னு நினைச்சுக்கிட்டேன். அதுதான் எனக்கும் வேணும். நான் அவன் நெத்தி போட்டுல வச்சு இடி சத்தத்தோட இடி சத்தமா துப்பாக்கியை அவன் நெத்தி போட்டுல வச்சு இறக்குனேன். வழக்கமா தற்கொலைகள் சைட் டெம்பிள்ல தானே சுடுவாங்க. என்னோட அப்சஷன் காரணமா என்னால அந்த இடத்துல சுட முடியல. நான் நெத்தி போட்டுல எக்ஸாக்ட் சென்டர்ல வச்சு சுட வேண்டியதா
போயிடுச்சு. நான் ஏற்கனவே இந்த கதவுக்கு டூப்ளிகேட் சாவி பண்ணி வச்சிருந்தேன். கதவை வெளியில வச்சு தாப்பா போட்டுட்டு உள்ள வந்து இந்த லெட்டர் நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன். எலிசபெத் கிட்ட சொல்லு, அவ நினைச்ச மாதிரியே அவங்க அக்கா கொலை பண்ணல, நாடன் தான் அவ மூளைக்கு விஷ ஊசி போட்டு அந்த கொலையை செய்ய வச்சிருக்கா அப்படின்னு சொன்னாரு. நான் சட்டத்தை கையில எடுத்ததுக்கு காரணம், அப்படியே விட்டேன்னா இன்னும் பல கொலைகளை தூண்டுவான். எந்த ஒரு சட்டத்தின் கீழையும் அவனை தடுக்க முடியாது, எந்த லாவாலையும் அவனை நிறுத்த முடியாது. அதனாலதான் நான் அவனை நிறுத்த வேண்டியதா போயிடுச்சு. கடைசியா ஒரு வார்த்தை, நம்ம ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தோம்ல அப்படின்னு சொல்லி இந்த லெட்டரை முடிச்சாரு. இந்த கதையில ஒத்தோலோ ரெஃபரன்ஸ் வரும். அது என்னன்னா, ஒத்தோலோ அவன் மனைவி மேல சந்தேகப்பட வச்சதே லியாகோன்னு ஒருத்தன் தான். இந்த லியாகோ இருக்கிறவன் தொடர்ந்து அவன் மனைவி மேல தவறான சிந்தனைகளை ஒத்தோலோ தலையில இறக்கிக்கிட்டே இருந்தான். அதனாலதான் ஒரு கட்டத்துல ஒத்தோலோ அவன் ஒய்ஃபை கொல்ல வேண்டியதா போயிடுச்சு. அது மாதிரி ஆள் தான் நாடன் அப்படின்னு தான் அதுல சொல்ல வந்தாரு. இந்த லியாகோ நாடன் போற ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உண்மை இல்லாத விஷயங்களை உண்மை மாதிரி நம்ப வச்சு உண்மையை மாத்தி சொல்லி அவங்க பேசுறதே அவங்க நியாயப்படுத்தி இல்லைன்னா அவங்களோட உணர்ச்சிகளை வச்சே விளையாடி எப்பவுமே கரெக்டான நேரத்துல வார்த்தைகள் மூலமா தந்திரமா சில வேலைகளை செய்வாங்க. ரொம்ப மோசமான எண்ணங்களை அவங்க மனசுல விதைச்சு அவங்க நினைச்சபடி செய்ய வச்சிருவாங்க. இந்த கதை நடக்கிற இடம் ஸ்டெயில்ஸ். அகதா கிறிஸ்டி இந்த கதை எழுதும் போது பைரோன்ற கேரக்டர் ஸ்டெயில்ஸ்ன்ற இடத்துல தான் ஆரம்பிக்கும். ஸோ ஸ்டெயில்ஸ் தான் வந்து முடியணும்ன்றதுக்காக ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள்ல வந்து முடியணும் அப்படின்றதுக்காக இந்த கேஸை இந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க. அது இல்லாம இது வேர்ல்டு வார் சமயத்துல எழுதியிருக்காங்க. இவங்களுக்கு எப்ப வேணா என்ன வேணா நடக்கலாம். அதனால இந்த புக்கை கடைசி புக்கா வெளியிடணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அவங்க ஆசைப்படியே வேர்ல்டு வார் முடிஞ்சு 30 வருஷம் கழிச்சு தான் இந்த புக் ரிலீஸ் ஆச்சு. இது ரிலீஸ் ஆன ஒரு வருஷத்திலே அகதா கிறிஸ்டி இறந்து போனாங்க. ஹெர்குல் பைரோன்ற ஒரு கேரக்டரோட இறப்பு அன்னைக்கு நாள்ல பேப்பர்ல செய்தியா வெளிவர அளவுக்கு பெரிய கேரக்டரா இருந்தது அந்த காலத்துல. இப்படி ஒரு கூடுதல் தகவலோடு சொல்லி இந்த கதையை இங்கேயே முடிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் லிசனிங்.